Hi students, இன்னைக்கு நாம French Revolutionல இருந்து the struggle to survive தான் பார்க்க போறோம். இது எப்படி subsistence crisisக்கு லீட் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ பிரான்ஸ்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ 1715ல 23 மில்லியனா இருந்த பாப்புலேஷன் 1789ல 28 மில்லியனா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ்னால ஃபுட் கிரெயின்ஸ் ஆன டிமாண்டும் அதிகமாக இருந்தது. எப்போதுமே டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளையும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரெயின்ஸ் வந்து இங்கே ஃப்ரான்ஸில் பத்தலை. ஸோ அந்த டிமாண்டை மீட் பண்ணுற அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரெயின்ஸ் இருக்கல. ஸோ ப்ரைசஸ் ஆஃப் பிரெட், ஆக்சுவலி பிரெட் தான் அவங்களோட ஸ்டேபிள் ஃபுட். ஆனால் அந்த பிரெட்டோட ப்ரைசஸ் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போயிருந்தது. அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தது. ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து லேபரர்ஸாக ஒர்க் ஷாப்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிடைக்கிற வேலையை பார்த்தாங்க அண்ட் என்ன வேஜஸ் கிடைக்குதோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த வேஜஸ் அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிற ப்ரைஸஸ்க்கு இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணுறதுக்காக போதுமானதாக இல்லை. இந்த டைம்ல ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் நடுப்புற இருக்கக்கூடிய கேப் அதிகமாகிக்கிட்டே போயிருந்தது. அண்ட் இந்த சுச்சுவேஷன் இன்னமும் வேர்ஸ் ஆக ஆரம்பிச்சது. எப்போ அப்படின்னா ட்ராட், அதாவது இனஃப் ரெயின்ஃபால் இல்லாத டைம்ல ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் ஹெயில், அதிகமான ஐஸ் ரெயின் இருக்கிறப்பவும் வந்து இந்த ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. இது கண்டினியூ ஆயிட்டே இருந்ததுனால சப்சிஸ்டன்ஸ் கிரைசிஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் இது ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருந்தது பிரான்ஸ்ல. ஸோ இதோட இந்த செஷன் எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.